3 மாசத்துல அண்ணாச்சி பகுதி காசு கொடுக்க சொன்னாரு. ஞாபகம் இருக்கா? பகடியே 3 மாசத்துல கொடுக்க வழிய பாரு. ஞாபகம் இல்ல, மறந்துருச்சுல. அதை ஞாபகப்படுத்து தான் அந்த மேம்பூட் ட்ராமாலாம். அண்ணாச்சி கொடுத்த 3 மாசம் டைம் அடுத்த மாசத்தோட முடிஞ்சு போச்சு. மொத்தம் 20 லட்ச ரூபால 8 லட்ச ரூபா போக பாக்கி 12 லட்ச ரூபா. அடுத்த மாசம் என்ன வைங்க பங்காளி? இல்லைன்னா குமரேசா சொல்லுண்ணா. இவன் 8 லட்ச ரூபா கொடுக்கலன்னு ஏன் அடுத்த மாசம் வன்முறையில் ஈடுபட்டுக்கலாம். சரிண்ணா, நான் பாத்துக்கிறேண்ணா. டேய் அல்லக்கை, மடக்கி உள்ளவை ஏற்கனவே வாங்கினது பத்தாதா? 1 மாசம் டைம் இருக்குதுல்ல, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் எதுக்கு பங்காளி வெட்டி பேச்சு? வாடகை எடுத்து வைங்க, நான் கிளம்புறேன். ஷாலினி ஃபோன் எடு. அண்ணாச்சிக்கே வாடகை அமிச்சாச்சு. இருந்தாலும் வீம்பு பங்காளி உங்களுக்கு. என்னானாலும் என் கையில வாடகை காசு கொடுக்க மாட்டீங்கல்ல. பாக்குறேன் எவ்வளவு நாளைக்குன்னு. இந்தாங்க சாவி, பூட்டு தொடங்க. ஓ சாரி, பூட்டு என்னோடதுல நானே திறந்துக்கிறேன். குமரேசா வர பங்காளி, வரேங்கா.